மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு எங்களுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் எங்களுடைய மாவட்டத்தை சார்ந்தவர்னால கேட்கிறோம். இன்றைக்கு கேரளாவானது சுற்றுலாத்துறையில் மிக சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருந்தது. அதோடைய கேப்ஷன்ஸ் திஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறது. என்ன வேணும்னு கேளுங்க. அதை தான் சார் சொல்றேன். அதை தான் சொல்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. நாங்கள் இப்ப என்னன்னா இன்னைக்கு அதே போல தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதே கன்னியாகுமரி மாவட்டம் வந்துட்டு சுற்றுலா தலம் நிறைந்த ஒரு மாவட்டம் ஆகும். இங்கே முட்டம் என்ற ஒரு ஊரில் ஏற்கனவே தமிழக அரசால் முன்னால் கட்டப்பட்டிருந்த அந்த பில்டிங்ஸ், அந்த சுற்றுலாத்துறை சார்ந்த கொஞ்சம் பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதை நாங்க என்ன வெல்னஸ் டூரிசம் கன்வெர்ட் பண்ணி இப்ப யாருமே வர்றது கிடையாதுங்க. அது ஒரு வெல்னஸ் டூரிசம் பிளேஸா கன்வெர்ட் பண்ணனா இதுல ரெண்டு இது இருக்கு. ஒன்னு வந்துட்டு ஆயுர்வேத மெடிசனை வந்து ஆயுர்வேதிக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அது ஒரு டூரிசம். இன்னைக்கு ஃபாரினர்ஸ் அட்ராக்ட் பண்றது டூரிசம், ஆயுர்வேத டூரிசம் எல்லாம் தான். அதை இங்க கொண்டு வந்து எங்களுடைய மாவட்டத்தில் அதை செயல்படுத்த வேண்டும். அதே போல தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்றைக்கு வெளிநாடுகளிலேயே என்னன்னா நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய சிக்னேச்சரை வந்துட்டு சிக்னேச்சர்ஸ் பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல வந்து கிரியேட் பண்ணி அங்க எடுத்திருக்கிறாங்க. அதே சிக்னேச்சர் ஸ்டைல வந்து முதலமைச்சர் என்சாண்டிங் தமிழ் அப்படிங்கிற இதுல எல்லாத்திலும் அவருடைய படத்தை போட்டால் வெளிநாட்டவர்களையும் இங்க ஈர்ந்து நமக்கு ஜிஎஸ்டி, ஏன்னா ஒரு ஆள் வர்றதா இருந்தா ஜிஎஸ்டி வந்துட்டு நமக்கு ஃபாரினர்ஸ் வரமா ஜிஎஸ்டி இது பண்ணும். எனவே இதையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய நீங்களும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் ஒரே கட்சி, ஒரே மாவட்டம், ஒரே ஒரு பக்கத்துல இருக்கீங்க. நீங்கள் அதை பேசி தீர்த்து கொள்ளலாம். அவர் கவனத்துக்கு கொண்டு வாங்க. நிச்சயமா செய்து தருவார் மாண்புமிகு உறுப்பினர் செந்தில் செல்வன். என்ன வேணும்னு மட்டும் கேளுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அளக்குடி திருக்கழிப்பாறை இடையே கடைமடை கட்டமைப்பு கட்டித்தரப்படுமா என்பதையும், சுற்றுலாத்துறையில் பெருந்தோட்டம் ஏரியில் படகு குழாம் அமைத்து தர முடியுமா என்றும், ஊரக வளர்ச்சித்துறையில் அந்த தொகுதியில் உட்பட்டிருக்கிற கிராமப்புற சாலைகளை அமைத்து தர முடியுமா என்றும், தொல்லியல் துறையில் பூம்புகார் கடலாய்வுக்கு இந்த முன்னுரிமை கொடுக்கப்படுமா என்றும் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜரால் கட்டப்பட்ட என்னுடைய தொகுதியான மயிலம் தொகுதியிலே வீடூர் டேம், அந்த டேம் கட்டப்பட்ட பிறகு கடந்த எங்களுடைய ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்களுடைய அனுமதியோடு முதல் முறையாக ஒரு பகுதி தூர்வாரப்பட்டிருக்கிறது. அதை முழுமையாக தூர்வாரப்பட வேண்டும். அப்படி தூர்வாரினால்தான் அந்த பகுதியில் இருக்கிற, இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாய பயிர்கள் பயனடைவார்கள். இல்லை என்றால் அதை வருகின்ற தண்ணீர் முழுமையாக நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சருடைய பாண்டிச்சேரிக்கு சென்று கடலில் தான் சேருகிறது. ஆகைய அதை நம்முடைய அமைச்சர் அவர்கள் முழுமையாக தூர்வாரி தர வேண்டும். அது மட்டுமல்ல, என்னுடைய மயிலம் தொகுதியில் இருக்கிற வல்லம் ஒன்றியத்தில் இருக்கிற கொங்குரப்பட்டு ஊராட்சி வெங்கந்தூர் சாலையில் இருக்கின்ற அந்த ஆற்றின் குறுக்கே, தென்பண்ணி ஆற்றின் குறுக்கிலே ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும். அதே போன்று கலையூர் கிராமத்தில் உள்ள சங்கராபுரம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டித்தர வேண்டும். செந்தூர் கிராமத்தில் அருகில் உள்ள சங்கராபுரம் ஆற்றில் ஏற்கனவே இருக்கிற தடுப்பணையை புனரமைத்து தர வேண்டும் என்று ஏற்கனவே தங்களிடம் நேரிலே சந்தித்து நான் மனு கொடுத்திருக்கிறேன். தாங்கள் ஆய்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். கருணை கூர்ந்து அதை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உறுப்பினர் நித்யானந்தன் அவர்கள்.